அது வந்து 1.13 1.30 வரைக்கும் போயிட்டான். கடகத்துக்குள்ளே என்ட்ராகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் ஹையில் தான் இருக்குன்னு சொன்னோம். கடகத்துக்குள்ளே என்னைக்கு என்ட்ராகிறோ அங்கேருந்து அடி வாங்கணும். இப்போ வக்ர நிவர்த்தி ஆனோன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏறக்குறைய 28% 30% இது வரைக்கும் குறைஞ்சிருக்கு. நான் குறையும்னு சொல்லியிருந்த விஷயங்கள், அதுவும் 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் 30% மேலே குறைஞ்சிருக்கு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 48% கரெக்ஷன் ஆகிருக்கு. இன்னும் இறக்கத்தில் தான் போயிட்டு இருக்கான். 4 லட்சம் போச்சா? இன்றைக்கி போய் செக் பண்ணி பாருங்கள். திங்கக்கிழமை காலையில் ஓப்பனிங்கே டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரே இது சில்வராக தான் இருக்கும் வர திங்கக்கிழமை. ஏன்னா இந்த மாதம் முழுக்க கோல்டும் சில்வரும் இறங்க போகிறான். முதல்ல ஜோதிடத்தில் இதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்ட ஒரு சாதாரண விஷயம் இருக்குது. ஜோதிடத்தின் அடிப்படை வந்து தெரிஞ்சுக்கணும். 4 அங்கங்களை கொண்டது இந்த ஜோதிடம். அதில் வந்து வருஷ பணிச்சக்கரம்னு ஒன்று இருக்குது. உலகியல் ஜோதிடமெல்லாம் அதில் தான் வரும். உலகியல் ஜோதிடம், விலைவாசி ஏற்ற இறக்கம், போர் வர்றது, உங்களுடைய பூகம்பங்கள் வர்றது, இந்த எரிமலை வெடிக்கிறது, அதுக்கப்புறம் கடல் கொந்தளிக்கிறது, இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? விமான விபத்துக்கள் எப்போ ஏற்படுது, இதெல்லாம் வந்து அந்த வருஷப்பணி சக்கரத்தில் வரக்கூடியது. அன்னைக்கு ராஜாக்களுக்கு நம்மளுடைய அன்றைய குருமார்கள் வந்து சொல்றதுக்காகவே வச்சிருப்பாங்க. அரசவை ஜோதிடர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கணிச்சு சொல்றது அவருடைய வேலை. மழை வருமா, இந்த நம்மளுடைய எதிரி நாட்டுகள் நம்மளோட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சொன்னது தான் இந்த ஜோதிடம். அந்த வருஷ பணி சக்கரத்தில் தான் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. வருஷாதி நூல் இருக்கு, பெரிய வருஷாதி நூல் ஒரு நூல் இருக்கு. அதுல பாருங்க 60 வருஷத்திற்குரிய பாடல்களுக்கு விளக்கங்களை கொடுத்திருப்பாங்க. அந்த பெரிய வருஷாதி நூல்ல பாத்தீங்கன்னா அந்த 60 வருடங்களுக்கான பாடல்கள் இருக்கும், பாடல்களுக்கான விளக்கங்கள் கொடுத்திருப்பாங்க. அதை தான் ஒவ்வொரு வருடமும் பஞ்சாங்கத்தில் பிரிண்ட் செய்யறாங்க. எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. புஸ்தகத்தை படிச்சிருந்தீங்கன்னா, ஜோதிடத்துல வந்தவங்க படிச்சீங்கன்னா இந்த பேஸ் கண்டிப்பா புரியும். ஒவ்வொரு வருஷத்துக்கு தமிழ் மாதம் வைக்கிறாங்களா, தமிழ் மாதத்துடைய அர்த்தம் என்னங்கிறதுல போட்டு அதில் என்ன விளக்கம் என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த புத்தகத்தை மட்டும் எடுத்து படிச்சு பாருங்க. இதெல்லாம் 2014 படிக்கும்போது தான் இப்படியெல்லாம் ஒரு வேலை பார்க்க முடியுமானே தெரியும். மஞ்சள் விலை ஏறும், தக்காளி விலை குறையும், அதுக்கப்புறம் தக்காளி ஒரு இடத்துல விலை ஏறும். இல்லை ஒவ்வொரு வருஷமும் அந்த புத்தகத்தில் சின்ன சின்ன ஹின்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதே தான் தங்கமும், அதே தான் மஞ்சளும். கிரக காரங்கள், அந்த குருவினுடைய ஆக்டிவேஷன், சனியுடைய ஆக்டிவேஷனை வச்சு உலக இயக்கங்களை அன்னைக்கு சொன்னாங்க. ராகு கேதுகளை இன்னைக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நீங்க இதெல்லாம் சொல்ல முடியுமா? பொதுமக்களுக்கு தெரியாது. பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க, ஜோதிடத்தில் இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு நிறைய கேள்விகள். இதெல்லாமா ஜோதிடத்தில் வரும்னு கேட்குறாங்க. யதார்த்தமான உண்மை அனைத்துமே ஜோதிடத்துக்குள் அடக்கம். இதை வந்து ஜோதிடர்கள் சொல்லணும். ஆனால் ஜோதிடர்களுக்கு இதுங்க யாரை கற்றுக் கொடுக்குறாங்களான்னா இல்லை. எல்லாம் பலன் பார்க்குற வகுப்புகளுக்கு நேராக வரும். பஞ்சாங்கத்தில் 4 அங்கங்கள் இருக்குங்கிறதையே நம்ம வந்து பேஸே படிக்கல இல்லையா? அதை படித்தா தானே தெரியும். அப்போ அதெல்லாம் படிக்கும் பொழுது தான் இதெல்லாம் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை நம்மளுக்கே வரும். இந்த நம்பிக்கை நம்மளுக்கு வந்தால் தான் பொதுமக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ நம்ம எடுத்தது அந்த உலகியல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தான் எடுத்து, மழை வர்றதை பற்றியெல்லாம் 2014-15 காலகட்டம் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் எல்லாருமே அதை பிடிச்ச உடனே நான் அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு நம்மளுக்கு ஒரு ட்ரேட்மார்க்கை உருவாக்கும் போது அடுத்தவங்க வரும்போது என்ன பண்ண முடியும்? சரி எடுத்துக்கன்னு சொல்லி நம்ம அடுத்தது போயிடணும். யாரும் வராத ஒரு துறை இருக்குல்ல, அது இந்த ஷேர் மார்க்கெட் துறை. யாராவது பிடிச்சானே இதையும் விட்டுட்டு வெளியே வேற எங்கேயாவது போயிடுது, அது வேற விஷயம். ஆனால் யாரும் இது வரைக்கும் பிடிக்கல. ஏன்னா இதுக்கு நிறைய உழைக்கணும். அதுக்கு தனிப்பட்ட ஒரு திறமை வேண்டும். நீங்கள் எப்படி ஜோதிடத்துக்கு ஒவ்வொரு ரூலை பிளான் பண்ணுறீங்களோ, இதே போல் இந்த விலைவாசியாக நீங்கள் சொல்கிறதுக்கும் ஒரு ஜோதிடத்தில் கிரகங்களை பிடிக்க தெரியணும். அதுக்கு குருவினுடைய நிலை, சனியினுடைய நிலை, ராகு கேதுவினுடைய நிலை தெரியாமல் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. வருட கிரகங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் தரோம்னா, அது குறைஞ்சபட்சம் 1 வருஷத்திலிருந்து 2.5 வருஷம் வரைக்கும் இருக்கு இல்லையா? அப்போ இதுல தான் ஒரு நிலையான மாற்றத்தை, விலைவாசிகளோட நிலையான மாற்றத்தை சொல்லுவோம். இன்னைக்கு க்ரூட் இன்னைக்கு என்ன ரேட்ல போயிட்டு இருக்கா? 1 மாசத்துக்கு முன்னாடி 4000 சில ரூபாய் இருந்தா, இன்னைக்கு 9000 சில ரூபாய். 1.5 மாசத்துல 5000 பாயிண்ட் ஏறிட்டு இருக்கா க்ரூடு. இது நம்ம என்ன சொன்னா, சனி நீச்சத்தை நோக்கி போறான், சனி நட்சத்திரத்துக்குள்ள போனோன்னே விலை ஏறிடுவான் நம்ம சொல்லியிருந்தோம். இது எப்போ சொன்னேன்? 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். முடிஞ்சா பெட்ரோலியத்துறை பங்குகளை வாங்கி வச்சுக்கோங்க. அது குறிப்பா வந்து அந்த இறக்குமதி பண்ணி அந்த சுத்திகரிப்பு பண்ற பங்குகளை வாங்கி வைங்க. டைரக்டா காசு இருந்தா டைரக்டா வந்து நம்ம இடிஎஃப்ல வந்து நம்ம குரூடுடைய பங்குகளை வாங்கி வைங்க. வைக்கிறவங்கள ஜாக் பாட்டுன்னு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணி தெரியல. டபுள் த ரேட். இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வெறும் 1.5 மாசத்துல 2 லட்ச ரூபாய். நான் சொன்னது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏற போகுதுன்னு. ஆனா அடுத்த 5 வருஷத்துக்கு இதுதான் மார்க்கெட்டை நிர்ணயம் பண்ணு சொன்னேன். கோல்டுல நீங்க எப்படி மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதோ, அடுத்தது க்ரூட்ல நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னோம். இது எங்கிருந்து எடுத்தோம்? சனி நீச்சம்னா விலை குறையும் தானே எடுப்போம். ஏன் ஏறுச்சு? நீச்சத்தை நோக்கி போகும்போது ஏன் ஏறுது? பற்றாக்குறை. சனி நீச்சம்னா பற்றாக்குறை, சனினா வறுமை, சனினா பற்றாக்குறை. அப்ப 2 விஷயம் அது பண்ணுமா? அப்ப இன்னைக்கு என்ன பண்ணிட்டா,
பெட்ரோல் வரதெல்லாம் நிறுத்திட்டானா ஈரான்ல, கப்பல்கள் போகலையா? பாருங்க, பெட்ரோலை நிறுத்தினா, ஆனால் பெட்ரோல் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்குது. கேஸ் வந்து கிடைக்கல அப்படி வச்சுக்கோ, கேஸுக்கு ஏற்றலாம். பெட்ரோலியம் வந்து வந்தால் தானே நீங்கள் வந்து இங்கே வந்து மற்ற பொருட்களோட விலையெல்லாம் ஏறணும், வரலன்னு தானே ஏறணும். ஆனால் எல்லா பொருளோட விலையை ஏற்றிட்டான். பார்த்தீங்களா, டீ 15 ரூபா இருந்தது 20 ரூபா பண்ணிட்டான். சரிங்களா, எல்லாத்துலேயுமே குறைந்தபட்சம் 5 ரூபா விலை ஏறி இருக்கா இல்லையா? எல்லாமே ஏறி இருக்கு. கடந்த இந்த 10 நாள் 15 நாள் செக் பண்ணி பாருங்க. எல்லா டிக்கெட்டுக்கு போயிருங்க. ஹோட்டல்லாம் மூடினாங்களா, ரைடு விட்டாங்களா? ஏன்னா பற்றாக்குறையில் நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா இது சனி நீச்சத்தில் போனால் அனைத்து விதமான பொருட்களோட விலையும் ஏறும். ஏன்னா சனிதான் பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை விஷயமும் ஏறும். சனிதான் மெட்டல் செக்டார். சனி நீச்சத்துக்கு போனால் மெட்டல் செக்டார் என்னென்ன மெட்டல் இருக்கோ இன்னைய ரேட்ல இருந்து 10 ரூபாய் ஏறுமான தவிர இறங்காது. நீச்சத்தை கடக்கிற வரைக்கும் அனைத்து விதமான மெட்டலும் சனி. அது தனித்தனியாக பிரிக்கும் போது குரு. அப்போ குருவை பிரிக்கும் போது என்னது, குரு தங்கம்ங்கிற போது அந்த குரு எந்த இடத்துல இறங்குவார் ஏறுவார்னு சொல்லணும். 30 வருஷம் சனியோடைய ஆக்டிவிட்டிஸ். அதில் எப்போ இறங்கும் ஏறுங்கிறதுக்கு நீங்கள் குருவை எடுத்தீங்கன்னா தங்கத்தை பற்றி பேசிடலாம், சுக்கரனை எடுத்தீங்கன்னா சில்வரை பற்றி பேசலாம். அதே போல் வந்து ராகு கேதுக்களை எடுத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸை பற்றி பேசலாம். அப்போ கேஸ் விலை ஏன் ஏறுதுன்னா காரணம் இதுதான். ஸோ இது தெரியாமல் நம்ம வந்து மொத்தமாக சொன்னீங்கன்னா எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. அப்பேற்பட்ட தங்கம் இப்போ லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்மளுடைய ஷேர்ஸ் எல்லாம் இறங்க போகுதுன்னு சொன்னேன். ஆனால் எல்லாமே உச்சம் போகணும்னு எனக்கே கமெண்ட் கொடுத்தாங்க. கமெண்ட் கொடுத்தும் இப்போ காணாமல் போயிட்டாங்க. அது வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. அதில் சொல்லப்பட்டது எக்காரணத்துக்கு கொண்டு மார்க்கெட் இறங்காதுன்னாங்க. கடந்த 1.5 மாதத்தில் 4000 பாயிண்ட் இறங்கியிருக்கா. நிஃப்டியில் இறங்கியிருக்கானா இல்லையா? ட்ரேடிங்கில் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எங்கே இருந்தா இப்போ எங்கே இருக்கான்னு பாருங்கள். இன்னும் அடுத்த இந்த மாதம் இறங்குறான், அடுத்த மாதம் ஏற போகிறான், அதுக்கு அடுத்த மாதம் மறுபடியும் இறங்குவான். இப்படியே தான் ஆடிக்கிட்டு இருக்கும். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஏற்ற இறக்கத்தோடு தான் ஓடும். புரியுதுங்களா? இது அப்படியே கோல்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. கோல்டு இன்னைக்கு குரு எங்கே இருக்காரு? கடகத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு, வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. ஆனால் கோல்டுக்கு எல்லாருமே குருவை வச்சு பார்ப்பீங்க. நான் சொல்றது தான் குரு, அது ஆபரண தங்கம் தான் குரு. ஆனால் சூரியனுடைய நிலையை பார்க்கணும். ரா கோல்டு யாரு, அவுன்ஸ் யாரு? அவுன்ஸ்குள்ளே கொண்டு போயிட்டா அது சூரியன். சூரியனுடைய நிலையை வைக்காமல் நீங்கள் சொன்னீங்கன்னா தப்பாக போயிடும். நீங்கள் எந்த மெட்டல் வேணால் எடுத்துக்கங்க, எந்த விஷயத்தை வேணால் எடுத்துக்கங்க, சூரியனுடைய நிலை பார்க்காமல் இந்த மாதத்தில் ரேட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இந்த மஞ்சளுக்கு வந்து விலை குறையும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள், அடுத்த 6 வருட காலங்கள் மஞ்சளுக்கு விலை கிடைக்காதுன்னா. போன 6 வருஷம் மஞ்சளோட நிலைமை யாராவது மஞ்சள் வியாபாரிகள் இருந்தீங்கன்னா கேட்டுக்குங்க. நல்ல லாபம் சம்பாதிச்சாங்க, கையிருப்பு நிறைய வச்சாங்க. கடகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், அதுக்கப்புறம் தனுசு, இதை கடக்கிற வரைக்கும் பாருங்க. சார் விலையில்லைன்னு வர்றாங்களான்னு பாருங்க. இதே தான் தங்கத்துடைய நிலைமை. குருவுக்கும் மஞ்சளுக்கும் ரெண்டுக்குமே, அதாவது தங்கத்துக்கும் மஞ்சளுக்கும் ரெண்டுக்குமே விலை கிடைக்காது. நீங்க என்ன வேணா எடுத்துங்க, அதுக்கு நீங்க 1008 காரணங்களை கொண்டு வரலாம். க்ரூடு விலையேறினதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா எனக்கு போருன்றீங்க. அதே போல அன்னைக்கு ஒரு காரணம் இருக்கும். சரிங்களா? காரணங்களை தேடி நம்ம அலையவே வேண்டாம். கிரகங்கள் அதுக்கான காரணங்களை அது உருவாக்கும். விலை ஏறணும்னா அது உருவாக்கும். அதனால வந்து இதுதான் கான்செப்ட். அப்போ வந்து இப்போ சூரியனை வச்சு எடுக்கிறோம். இப்போ எல்லாரும் கேட்குறீங்க தங்கம் எப்படி சார் விலை குறையும், இந்த மாதம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் குறைஞ்சிட்டு இருக்கா, நல்லா பார்த்துங்க. அடுத்த மாதம் விலை ஏறும். மாசம்னா எதை எடுப்பீங்க? எல்லாமே ஆங்கில தேதிக்குள்ள போறீங்க. ஜோதிடம் என்பது தமிழ் மாதங்களை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? ஹலோ, பேசலாமா? ஓகே. இப்போ தங்கம் வந்து எந்தெந்த மாதம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. மாதம் நீங்களே செக் பண்ணிக்கங்க. தமிழ் மாதங்களை அடிப்படையாக கொண்டது தான் நம்ம ஜோதிட முறை. தமிழ் மாதம் நீங்கள் எல்லாமே 1ஆம் தேதி டு 1ஆம் தேதி இங்கிலீஷ் டேட் எடுத்தீங்கன்னா அது அப்படியே மாறிடும். இங்கிலீஷுடைய 14 அல்லது 15 மாதம் வரும்போது தமிழுடைய 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். இதுதானே? ஸோ தமிழ் மாதம். இந்த மாதம் என்ன மாதம்? பங்குனி மாதங்களா? பங்குனி முடிகிற வரைக்கும் அந்த பங்குனியுடைய முதல் தேதிக்கும் பங்குனியுடைய கடைசி தேதிக்கும் நடுவில் ஒரு கேண்டில் உருவாகுதுல்ல, அது பூரா அதாவது பங்குனி 1ஆம் தேதி என்ன விலைன்னு பாருங்க. பங்குனி வந்து முடியறப்போ ஒரு டேட் வருது இல்லையா, அதோட விலையும் பாருங்க, கீழே தான் இருக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு கிராம் 13,000 வச்சுக்கோங்களேன். இந்த மாதம் முடிகிறப்போ 12,999 ரூபாயே இருக்கலாம். கண்டிப்பா 13,001 இருக்காது. விலை குறைவா அதிகமா எவ்வளவு குறையுங்கிறது அது நம்ம கணிச்சுக்கணும். பட் ஆனால் 1 ரூபாயாவது குறைஞ்சிருப்பாங்கிறது தான் அதோடைய கான்செப்ட். அப்படி பார்க்கும்போது பங்குனியுடைய முதல் தேதிக்கும் இப்போ முடிகிற தேதிக்கும் மார்க்கெட் கீழே தான் இருக்க போறான். கோல்டு கண்டிப்பா இறங்குவான். இது அப்படியே சித்திரை மாசம் போங்க, சித்திரன் சூரியன் உச்சம் இல்லையா, மார்க்கெட் கண்டிப்பா மேலே போவான். மார்க்கெட்
கண்டிப்பா சித்திரை மாசம் மார்க்கெட் ஏறும். சித்திரை 1க்கும் சித்திரை மாசம் சூரியன் வந்து சித்திரைங்கிறது நீங்க வந்து தமிழ் மாதத்தை தான் எடுத்துக்கணும், ஆங்கில தேதி எடுக்காதீங்க. ஆங்கில தேதி எடுக்கிறதாக இருந்தால் 14ஆம் தேதிக்கு மேல எடுத்துக்கங்க. சித்திரை மாசம் தமிழ் மாசத்துல சித்திரை மாசம் நம்மளுடைய கோல்டுடைய ரேட் ஏறப்போகுது, எழுதிக்கங்க. அதுவே வந்து வைகாசி மாசம் கோல்டுடைய விலை இறங்கும். அதுவே வந்து ஆனி மாசத்துல வந்து கோல்டு விலை ஏறும். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆவணி மாசம் போயிடுங்க. ஆவணி மாசம் வந்து கோல்டு வந்து இறங்கும். சரிங்களா? இப்போ ஒரு மாசம் ஆடி மாசம் சூரியன் எங்க இருப்பாரு? கடகத்துல இருப்பாரு. அப்போ மார்க்கெட் இறங்கும். ஆவணி மாசம் மார்க்கெட் ஏறும். ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசியா நல்லா ஏறுவான். ஆவணி புரட்டாசி ஐப்பசி அடுத்தது. ஐப்பசி மாசம் நல்லா ஏறுவான். ஐப்பசி எழுதிட்டீங்களா? ஐப்பசி. அதுக்கப்புறம் கார்த்திகை நல்லா ஏறுவான். நல்லா பாத்துக்கங்க. அது வந்து கடகத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மாதம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 4 மாசம் மார்க்கெட் ஏறிட்டு இருக்க, தொடர்ந்து ஏறக்கூடியது. கையில காசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நம்பி வாங்காதீங்க. உங்களை நம்பி ரொம்ப இறங்கி இருந்ததுன்னா ஏறுங்க நம்பிக்கை நீங்க வாங்கிக்கீங்க. ஏன்னா வாங்கினதுக்கு அப்புறம் இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரவணா நீ கொடுத்துருவாங்க, லாபம் வந்தா கால் கூட பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ எங்களுக்கு யாரெல்லாம் கொடுக்க ரெடியா இருக்கீங்களோ அன்னைக்கு கால் பண்ணுங்க, என்ன வாங்கணும் எப்படி வாங்கணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாதங்கள் எப்படி ஆவணியிலிருந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 4 மாதம் நல்ல ரேட் இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஆவணிக்கு புரட்டாசிக்கு அப்புறம் ஐப்பசி கார்த்திகை, அடுத்து மார்கழி மாசம் எழுதிக்கங்க. மார்கழி வந்து மார்க்கெட் ஏறுவான். தை மாசம் போன தை என்னாச்சுன்னு பாத்துக்கங்க. அதேதான் போச்சுல 2 மாசத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு பாத்துக்கங்க. ஏறிச்சா இறங்கிச்சா பாருங்க. இறங்கிச்சு. தை மாசம் இறங்கிச்சு. சரிங்களா? தை மாசம் இறங்கிச்சு. இந்த மாசம் எப்படி போன மாசம் எப்படி போனா? ஏறிச்சு. போன மாசம் மார்க்கெட் ஏறிச்சு. அதாவது மாசி மாசம் ஏறிச்சு. இப்போ பங்குனி இறங்கிட்டு இருக்கானா? வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். எல்லா வருஷமும் இப்படிதான் இருக்கும். எல்லா வருஷமும் இப்படிதான் இருக்கும். ஆனா அளவுக்கு அதிகமாக ஏறுதா அளவுக்கு அதிகமாக குறையுதா என்பதை முடிவு செய்வது குரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அளவுக்கு அதிகமாக ஏறுதா இறங்குதா என்பதை முடிவு செய்வது குரு. ஆனா இப்ப சொன்ன இந்த மாதங்கள் வருஷத்துல ஒவ்வொரு வருஷம் இப்படிதான் நடக்கும். ஆனா அதோட அளவீடுகள் மாறும். ஏறது இறங்குறது மாறும். இப்படி இருந்தா நான் வாங்கி வித்துக்கோனா அது உங்க விருப்பம். ஆனால் இது அளவுக்கு அதிகமாக இந்த காலகட்டம் ஏறுமா அளவுக்கு அதிகமாக குறையுமா என்பதை முடிவு செய்வது குரு. ஆனால் இந்த 12 மாசமும் கோல்டு இப்படித்தான் இருக்கும். இது இப்ப இல்ல, 100 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த ரூல் மாறாது. இது செக் பண்ணணுமா? கடந்த 12 வருஷம் செக் பண்ணி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எந்த மாசம் ஏறிச்சு எந்த மாசம் இறங்குச்சு. ஓகே, இதுக்கு மேல ஈஸியா வந்து சொல்ல முடியாது. நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், இதை காசாக்க முடியும். ஆனா வந்த இடத்துக்கு பொது மக்களுக்கு புரியறதுக்காக கொடுக்குறேன். இப்ப பொதுமக்களை கிட்ட கேட்கறாங்க, சார் எப்ப சார் குறையும், பொண்ணுக்கு ஒரு நகை எடுக்கணும், கல்யாணத்துக்கு ஒரு நகை எடுக்கணும், இப்படி எல்லாம் கேட்கறீங்கல்ல. இது நம்ம பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்க. பொது இடத்துக்கு வந்துட்டு எல்லாத்தையும் காசா பார்க்க கூடாதுங்கிறத நானும் இதா இருப்பேன். நீங்க வந்து என்கிட்ட கண்டென்ட்டா கேட்டு வரும்போது அது வேற. பட் பொது இடத்துல கொடுக்கும்போது அட்லீஸ்ட் இதை வச்சாலும் அடுத்த மாசம் ஏறுன்னு சொல்லியிருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் குறைஞ்சாலும், ஒரு 10 பவுன் எடுத்தீங்கன்னா கிராமத்துக்கு 100 ரூபாய் குறைஞ்சாலும் உங்களுக்கு காசு தானே. அதுக்காக தான் இது கொடுக்குறோம். இது எப்பவுமே எடுத்துக்க, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மாறவே மாறாது. இது கான்ஸ்டன்ட் நிரந்தரமான வேல்யூ. ஆனால் அளவுக்கு அதிகமாக ஏறுமா இறங்குமா என்பதை முடிவு செய்வது குரு. அதை முடிவு பண்ணிட்டு தான் இந்த மாசம் எவ்வளவு ஏறும் இறங்குங்கிறத நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். புரியுதா? அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அடுத்த மாசத்துல இருந்து நீங்க எங்கேயாவது ஜோதிடம் போய் பார்த்துட்டு ஒரு யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுங்க, நீங்களும் சிறந்த ஜோதிடரே. இதெல்லாம் ரூல் இருக்கு. ரூலோட நான் சொல்றேன். நான் ரூல் அப்ளை ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன்ல, ரூல் அப்ளை பண்ணி சொல்றேன்.
புரியுதுங்களா? இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது மாதங்கள் சரியாக வரும். அது எந்தெந்த வருடங்களில் அளவுக்கு அதிகம் அளவு குறைவு என்பது குரு வச்சு எடுத்துக்கங்க. அது எங்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஒரு பிராண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வச்சுக்குவோம். அதையும் கொடுப்போம், ஒரு காலத்துல கொடுப்போம். பட் புரிஞ்சுக்க, ஏன்னா எல்லாமே ரூல் தான். நான் எப்படி வந்து உச்சத்தை வந்து விலை இறங்கும் தைரியமா சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணீங்கன்னா உங்க கையில எல்லாமே வந்துடும். நீசத்தை பற்றாக்குறைன்னு சொல்றோம் இல்லையா? அதே போலதான். இதே போல ஷேர் மார்க்கெட் சொல்லிடலாம். ஷேர் மார்க்கெட்